இப்போது சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து துணை ஜனாதிபதி ஆக்கிறதுனால பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து பெரிய அளவுலலாம் வாக்கு கிடைக்க போகிறது கிடையாது. கெட்ட பேர் வராமல் இருக்கிறதுக்கு இது வந்து ஒரு தடுப்பணையாக இருக்கும். நாங்கள் பாருங்கள், துணை ஜனாதிபதியாக ஒரு தமிழர் ஆக்கியிருக்கோம். வெறும் செங்கோலை வச்சதுக்கே வச்சு அரசியல் பண்ணவங்க. அப்போ துணை ஜனாதிபதி பதவி கொடுக்குறாங்கன்ற போது அதற்கு உண்டான நற்பெயர் எதனா கிடைக்கும், இல்லை நம்ம பேர் கெடாமல் இருக்கிறதுக்கு இது உதவும் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி கட்டமைப்பாங்க. கூட இதில் திமுக என்ன பண்ண போகிறதுன்றதை வச்சு தான் அரசியல் இருக்குது. திமுக இதை அப்படியே தமிழர்ன்ற முறையில் ஏற்றுக்கிட்டாங்கன்னா பாஜகவுக்கு வேறு எதுவும் அரசியல் பண்ணுறதுக்கு இருக்காது. அதோடு முடிஞ்சு போச்சு. சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு, தமிழ்நாடு முடிவு. ஒட்டு மொத்தமாக எல்லா கட்சிகளும் இதில் வந்து விசிகா வேணால் கொள்கை ரீதியாக எதிர்க்கலாம், சிபிஎம் சிபிஐ எதிர்ப்பாங்க. மதிமுகக்கெல்லாம் அது ஒன்றும் பெரிய பிரச்சனையாக இருக்கும்னு தோணலை. ஸோ அப்போ திமுக தான் அங்கே பெரிய கட்சி, தலைக்கட்டு அவங்க தான். இப்போ திமுக வந்து இதில் ஒரு நிலைப்பாடு எடுத்துகிட்டு இல்லை சிபி ராதாகிருஷ்ணன் தமிழகத்தை சார்ந்தவர் அப்படின்ற முடிவு எடுத்துட்டாங்கன்னா இதில் அரசியல் பெருசாக இல்லாமல் இந்த இஷ்யூ வந்து அப்படியே பட்டு போயிடும். அதாவது அவர் ஜனாதிபதியாக துணை ஜனாதிபதி ஜெயிச்சிருவார், அப்புறம் நாங்கள் சப்போர்ட் பண்ண வேட்பாளர் ஜெயிச்சிட்டாரு, தமிழகத்தை சார்ந்தவர் துணை ஜனாதிபதியாக வந்தமைக்கு வாழ்த்து, திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் போட்டு அறிக்கையை வச்சு நீங்கள் முடிச்சிடலாம். இல்லை, இதை வந்து நாங்கள் கொள்கை ரீதியாக எதிர்க்கிறோம், பாசிச பாஜக, ஆர்எஸ்எஸ் பாஜக இது வந்து அப்படின்னு நீங்கள் பிரச்சாரம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு, பாஜகவுக்கு இந்த அரசியல் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க.